இருந்தாலும் உங்களுக்கான ஒரு நேம் போர்டு வந்து வச்சுக்கோங்க. உங்களோட நேமில் அழகாக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நேம் போர்டு வந்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் எல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் மிஸ் அவுட் ஆகாது. இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ். இது வந்து பழைய டெக்னிக் தான், பட் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, உங்கள் லோகோ அண்ட் வந்து என்னோட கார்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்கேன் பண்ணுற மாதிரியும் மற்ற என்ன பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் இருக்குங்கிறதையும் இருக்கும். அடுத்தது பேடிஎம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கோ அதோட ஸ்கேனர் QR கோட். ஸோ இது வந்து பேப்பர் ஷீட்ஸ்லையும் இருக்குது, தென் இந்த மாதிரி போர்ட்ஸாகவும் இருக்குது, அதையும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் நான் சொல்கிறது பில் புக். பில் புக் வந்து உங்களோட லோகோ அண்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு பில் புக் ரெடி பண்ணிக்கோங்க. புக்கில் உங்களோட மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாகவே இருக்கும். என்னோட பிராண்ட் நேம் வந்துட்டு மாதிரி மேக்கப் ப்ரஷ் ஹோல்டர்லையும் ப்ரஷ்லேயுமே என்னோட நேம் வந்து இருக்குது, பிராண்ட் நேம். ஸ்பெஷல் மென்ஷன் வந்து ஸ்டாம்பு. ஸோ ஸ்டாம்ப் வந்துட்டு உங்களோட நேம், லோகோ இதெல்லாமே போட்டுட்டு ஒரு ஸ்டாம்ப் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட பில்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணி கொடுக்கலாம்.